லாஸ்ட் இயர் வந்து இந்த இடத்துல பல்லு வந்து பெயின் ஆகுது. ரொம்ப பெயின் ஆகுது. நான் இன்னொரு டாக்டர் போய் காட்டினேன். அவர் என்ன சொன்னார்னா, விஸ்டம் டீத் வந்து உங்களுக்கு புஷ் பண்ணுறதுனால அதோட எஃபெக்ட் தான் வந்து இந்த இடத்துலாம் உங்களுக்கு வலிக்குன்னு சொல்லிட்டு அந்த பள்ளச்சாரெலாம் பிடுங்கிடுது. பிடுங்கிட்டும் கொஞ்ச நாள் வந்து அப்படியே வெயிட் பண்ணால் சரியாயிடுச்சு. பட் ஆனால் பெயின் இல்லை. இப்போ கட்டி மாதிரி கொஞ்சம் இழுங்கின மாதிரி இருந்துச்சு. திருப்பி அவர்கிட்டே தான் நான் போனேன். அவர் என்ன சொன்னார்னா, செக் பண்ணி பார்த்து எக்ஸ்ரே ஒன்று எழுதி கொடுத்தாரு. எழுதி கொடுத்தாரு. நான் போய் இது காட்டினேன். காட்டினதுக்கு எனக்கு ஒரு வலியாக ஒரு கட்டி மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து அவர் என்ன சொன்னார்னா, அதெல்லாம் க்ளீன் பண்ணணும், பல்லெல்லாம் எடுக்கிற மாதிரி வரும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் அடுத்த நாள் வாங்க, உங்களுக்கு பயாப்சி டெஸ்ட் எடுக்கணும், அது டெஸ்ட் அது என்னன்னு தெரியும் அப்படின்னு சொன்னேன். நான் அடுத்த நாள் அவர்கிட்ட தான் போனேன். கட் பண்ணி ஒரு 5 சாம்பிள் எடுத்து பயாப்சி கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு ஒரு 1 வீக்காக வெயிட் பண்ணோம். வந்ததுக்கு அப்புறமேட்டு கூப்பிட்டு சொல்லிட்டாரு, இது வந்து அமிலோபிளாஸ்ட்மான்ற ஒரு கட்டி. இது வந்து கேன்சர் கிடையாது, ஆனால் வளரக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டாரு. இது வந்து சர்ஜரி தான் பண்ணணும். இந்த இடத்துல வந்து இந்த வரைக்கும் வந்து ஃபுல்லச்சும் ஜாவே வந்து இருக்கிற மாதிரி தான் வரும் அப்படிங்கிறது. பட் ஆனால் அவர் சொன்னதில் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லை. கொஞ்சம் பயமாக இருந்தது. ஒரு 4-5 இடத்துல கன்சல்ட் பண்ணாருப்பா, ஆப்ரேஷன் பண்ணால் நம்மகிட்ட டீம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்பட தேவையில்ல, கிளியர் பண்ணால் சரியாயிடும் அப்படின்னு சார் சொன்னார். சார் பக்கத்துலேயே பார்த்துட்டாரு, நல்லா ஹெல்ப் பண்ணார். கூடயே டாக்டர் டாக்டர்லாம் இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு தெரில. இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண வரைக்கும் கூட இருந்தார் சார். அந்த விஷயத்த சார் வந்து சூப்பர். இந்த காடை அந்த கட்டி இருந்ததில்ல உங்களுக்கு எப்படி சர்ஜரி பண்ணாங்க? உங்களுக்கு பேசிக் ஐடியா சொல்லுங்க. ப்ரொசீஜர்ஸ் அட்வான்ஸ் ப்ரொசீஜர் போனோம்ல, அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். எங்கேருந்து எங்கே சரி அடிச்சுக்கோன்னு எக்ஸ்பிளைன் பண்ணது அப்படியே சொல்லுங்க. ஆமாம், நம்ம எங்கேருந்து ஏரியாவை எடுத்து எங்கே வச்சுருக்கோம்? ஒரு காலில் அதுக்கு வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. கால்லேருந்து போன் எடுத்துருக்காங்க. போன் எடுத்து தான் வந்து ஜாலை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரி. அதான் நான் சொன்னல, அது 4 பேர் சேர்ந்து சர்ஜரி பண்ணியிருக்காங்க. 1 வீக் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். அதுக்கப்புறமா வீட்டிலே இருந்துட்டு சார் வந்து இங்கே ஹாஸ்பிட்டலே கன்சல்ட் பண்ணிட்டு இது வந்து கான்ஃபிடென்ட்டாக பேசினது. அந்த கான்ஃபிடென்ட்னால தான் ஸ்டார்ட் ஆகணும். பண்ணிடலாம் சார், பண்ணி பயாப்சி ரிப்போர்ட்லாம் வந்துச்சு. பயாப்சி ரிப்போர்ட்லாம் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாரு. இன்னும் நார்மலாக இருக்குன்றாரு. ஆனால் வந்து இப்போ பல்லு கட்டுறது வந்து பல்லு வந்து இன்னும் கொஞ்சம் புண்ணெல்லாம் ஆகணும். 6 மந்த்ஸ் கழிச்சு வந்து இம்ப்ளான்ட் பண்ணிட்டு பல்லு கட்டிக்கலாம்னு சார் சொன்னாரு. சர்ஜரி பண்ணி 1 மந்த்ல ஆஃபீஸ் போறாரு. இவ்வளோ மேஜர் சர்ஜரி. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சார் தான். இன்னும் ஒன்றுமே தெரியாம ரெஸ்பான்ஸ் சுத்தமாக இல்லை. சார்ட்ட வந்து கரெக்டாக கூட்டு போயிட்டாரு.